சனிக்கிழமை மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா கூட்டமா வராங்க. அங்கேயே பவர் கட்டு பாத்தீங்களா சார்? பீஸ் கேரியர் ஏதாவது பிடிங்கிருப்பாங்களா பனையூர்ல? எல்லா இடத்துக்கும் போகுது பவர் கட்டு, அங்கே ஏன் போய் பீஸ் கேரியர்லாம் கொடுக்க போறாங்க? பனையூர்லயும் கரண்ட் போகுதுல்ல, அதுதான் ஹைலைட். அதனால மின்சாரத்துறைக்கு வாழ்த்துக்கள். கேட்டுக்கு வெளியில நிக்க வைக்கிறது, கேட்டு திறந்தவொன்னா திபி திபின்னு ஓடுறது. உங்க கட்சியில சேர வந்திருக்கிறாங்க, கதவு திறந்துதான் வைங்களா, உள்ள தங்கங்கிங்க எதனா வியாபாரம் பண்றீங்களா இல்ல அள்ளி எடுத்துன்னு போயிடுவாங்களா? என்ன காக்க வைக்கிறது ஜனங்களை? சினிமா தேட்டர்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வேணா கதவு மூடுவாங்க, அப்புறம் ஷோ திறக்கும் போது திருப்பி திறந்து விடுவாங்க, திருப்பி மூடிடும். இதேதான் அங்க பனையூர்ல நடக்குது. மகேந்திரன் விஜய் கிட்ட அந்த கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. தாவேக்காவிலிருந்து கம்யூனிஸ்டா செயல்படுவாங்கிறாரு. கம்யூனிஸ்டா இருக்கிறதுன்றது அது வந்து ஒரு வாழ்வியல், அது வந்து சேவை செய்யும். சேவை வந்து நீங்க வீட்லயே உட்காந்து கம்யூனிஸ்டா இருந்தா செய்யலாம். பனையூர்ல போய் கூட்டத்தா போயிட்டு தள்ளுமுள்ளு ஒரு தலைவர் கூட பார்க்க முடியல உங்களால. ஒரு சால்வை போட்டு ஒரு விஜய் சார் ஒரு போட்டோ வெளியிடல. வைகோ இருப்பு கொள்ளல, போறாரு பேசுறாரு வராரு, போறாரு பேசுறாரு வராரு. முழுசா நெஞ்சாச்சு. இதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு? ஆதவன் சொல்லிட்டு போய் சேர்ந்துருங்க, இல்ல என்ன பண்ண முடியுமோ அடுத்த வேலையை பண்ண வேண்டியது. சண்முகம் 40 நாள் ஆச்சு, இன்னும் இந்த அரசை பத்தி விமர்சிக்காம திமுக அதிமுக ஆட்சிங்கிறாரு. தனி மனித வாழ்க்கை, கை சுத்தமான அரசியல்வாதி. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றது, நம்ம யாரு கூட சேர்றோமோ அவங்க கூட சேர்ந்துருவோம் இல்லையா? அதனால அந்த பொறுமை வந்துச்சு. அமைதியா எதுக்கு நம்ம பதில் சொல்லின்னு, அதான் சப்போர்ட் பண்ணிட்டோமே. 40 நாள் தானே ஆச்சு, இன்னும் 80 நாள் ஆகட்டும். தொல் திருமாவளவன் டெல்லியில விஜய் ஒரு பெரிய சக்தியா பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. டெல்லி வந்து எப்பயுமே இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து யாரெல்லாம் வந்து டெல்லி எதிர்த்து பேசலையோ, டெல்லிக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்க டெல்லி எப்பயுமே பெருசா தான் பார்க்கும். கரெக்டா தான் சொல்றாரு திருமாசர். 60 ஆண்டு காலம் திமுக கூட்டணி முறிந்தது, வெளியே வந்துட்டோம், தாவேக்காவை நாங்க ஆதரிக்கிறோம், கூட்டணிக்கு என்ன பேர் வச்சாலும் நாங்க ஏத்துக்கோம். கூட்டணிக்கு எதாவது சோஃபான்னு வச்சுக்கோங்க. அதுல ஐயா கோவம் வரப்பட்டாங்க, வாயா போயா அப்படின்னு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சனிக்கிழமை மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா, ஏதோ அந்த படத்துல சொல்லுவாங்க சார், சனிக்கிழமை ஆனாலே சின்ராசை கையில பிடிக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி சாரசாரையா வராங்க, கூட்டமா வராங்க. அங்கேயே பவர் கட்டு பாத்தீங்களா சார்? பீஸ் கேரியர் ஏதாவது பிடிங்கிருப்பாங்களா பனையூர்ல? எல்லா இடத்துக்கும் போகுது பவர் கட்டு, அங்கே ஏன் போய் பீஸ் கேரியர்லாம் கொடுக்க போகிறாங்க? ஃபியூஸ் கேரியர் திருடு போகுதுன்றது ரொம்ப நாளாக போகுது. ஹெல்மெட் திருடு, கோழி திருடு, ஃபியூஸ் கேரியர் திருடு, பெட்ரோல் திருட்டு, இதெல்லாம் வந்து பெட்டி கேசஸ்ன்னு வாங்க. நீனா ஒரு நாள் ஸ்டேஷனில் எந்த மாதிரி கேசஸ்லாம் போடுறாங்க என்ன எதுன்னு ரிவ்யூ பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரியாதனால ஃபியூஸ் கேரியர் திருட்டுனால தான் ஒத்த தமிழ்நாட்டுக்கு கரண்ட்டு போச்சுன்னாங்க. தெரியல அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல. பரவாயில்ல, அது வரலாம். பனையூர்லேயும் கரண்ட்டு போகுதுல்ல, அதுதான் ஹைலைட்டு. பனையூர் வந்து கட்சி தலைவர் இருக்கிற இடம், கட்சி தலைமை இருக்குது, அங்கே கரண்ட்டே போகக்கூடாது அப்படின்னு பண்ணாமல் அதையும் ஒரு ஊராக நடத்திருக்காங்க மின்சாரத்துறை. அதனால் மின்சாரத்துறைக்கு வாழ்த்துக்கள். பனையூரில் இருப்பவர்களை பெரியவர்களாகவும் பக்கத்து ஊரில் இருக்க பெருங்குளத்தூரில் இருக்கவங்க கம்மியாகவும் பார்க்காம கரண்ட்டு கட்டுனா எல்லாருக்கும் கரண்ட்டு கட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதை தாண்டி அந்த பார்த்தேன், கேட்டுக்கு வெளியில் நிற்க வைக்கிறது, அப்புறம் கேட்டு திறந்தவொன்னா திபி திபின்னு ஓடுறது, அப்புறமா அந்த கேட்டு முனையிலே நிற்கிறவங்கள ஒரு 2 பேர் அந்த பக்கம் வந்து தள்ளி விடுறாங்க, இந்த பக்கம் வந்து வலிக்கிறாங்க, அப்புறம் காவல்துறை வந்து அவங்கள கையை பிடிச்சி வலிக்கிறாங்க. எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, இந்த தேட்டர்லலாம் நான் இந்த காலேஜ் படிக்கும்போது பார்த்துருக்கேன். எனக்கு இந்த பொதுவாக இந்த ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்றதுல உடன்பாடு கிடையாது. ஒரு கூட்டம் அதிகமாக இருக்குனாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தன்மை படுத்தும். இதெல்லாம் பார்த்து நான் வந்து 10 அடி தள்ளி போவேன். கரூர்லையுமே அந்த கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது தான் நான் ஒரு 10 அடி 20 அடி தள்ளி போகவே நான் தப்பித்தேன். அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது என்னடா மனிதரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, அவங்க வந்து விருந்தாளி, உங்கள் கட்சியில் சேர வந்திருக்கிறாங்க, கதவு திறந்து தான் வைங்களா, உள்ள கார் இருக்குது, பைக் இருக்குது, ஆள் நிற்கிறாங்க, என்ன உள்ள என்ன எதனா தங்கங்கிங்க எதனா வியாபாரம் பண்ணுறீங்களா இல்லை அள்ளி எடுத்துன்னு போயிடுவாங்களா? கட்சி அலுவலகம் தானே, மற்ற கட்சியில் ஆள் வர்றது கிடையாது, கூட்டம் கம்மியாக. உங்கள் கட்சியில் கூட்டம் வருது, ஒரு 500 சேரை போட்டு வைங்க, வரவங்க வரட்டும், உட்காரட்டும், போட்டோம். எவ்வளோ பேர் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு விஐபி ரூம் வச்சுக்கோங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் உட்காந்து பேசக்குள்ள ஒரு இடம் வச்சுக்கோங்க, வெயிட்டிங் ஹால் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி தானே இருக்கணும் ஒரு கட்சி ரூம் அலுவலகம். ஆனால் உணவு பூட்டி வச்சுக்கிறீங்க, அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் திறந்து விட்றீங்க, அவங்க திபின்னு ஓடுறாங்க. மாண்பு செத்து போவாதா? மனிதர்களை மனிதராக 2026 வருஷத்தில் கூட நடத்தணும்னு தெரியலையே. அது என்ன காக்க வைக்கிறது ஜனங்களை? சரி, ஆட்சியெல்லாம் வந்துட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, கட்சியில் சேர வந்திருக்காங்க சாமி, கூப்பிட்டு
எம்ஜிஆர் மாதிரி மோர் பால் ரோஸ் மில்க்லாம் கொடுத்து சோறு போட வேணாம். எம்ஜிஆர் சொல்லிக்கிறது வெளியில். எம்ஜிஆர் ராமாபுரத்தில் இப்படி தான் கேட்டுக்கு வெளியில் எல்லோரும் நிற்க வச்சுன்னு இருந்தாரா? 2 கேட்டு இருக்கும். அது ஏன்னா இன்றைக்கி ஜென்சிக்கெலாம் போய் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒன்றா எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆரோட 10% வர முடியாது இவங்க. ஏன்றதையும் சொல்கிறேன். இந்த சைடு ஒரு கேட் இருக்கும். இந்த கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் ரோடு மாதிரி போகும். அது அப்படியே நேராக போனால் பின்னாடி அந்த காது கேட்காதவங்க காது பேசாதவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ஹால். அதாவது ஹால்னால் அது வந்து ஒரு ரூம் இது மாதிரி இருக்கும். ஹால் மாதிரி ரூமாக இருக்கும். அதில் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு வசதி. அதுக்கப்புறம் அந்த ரைட்டில் திரும்பினா அங்கே வந்து ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருக்கும். அங்கே ஏதோ ஒரு சாமி சிலை ஒன்று இருக்கும். அந்த அது ஃபவுண்டன் மாதிரி இருக்கும். அதை சுற்றி அப்படி போனால் கீழே வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஹால், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு தலைவரோட இது. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த ஹால் வரலாம் வருவாங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடியுமே ஒரு ப்ரைவேட் கிச்சனு, அதில் ரொம்ப முக்கியமானவங்கெல்லாம் வந்து அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. இல்லை ஒரு சிலர் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அப்போது ராமாபுரம் தோட்டத்திலே இப்படி சொல்லுவாங்க, 2-3 இடத்துல சாப்பாடு போடுவாங்க. அது வந்து கட்சி அலுவலகமோ வீடோலாம் கிடையாது. ஸோ ஒரு தலைவரோட வீடு இப்படி இருந்தது. இதே அவரை பார்க்கணும் அப்படின்னா வரவங்க நேராக போய் சாப்பிட்டு போயினே இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அவரை பார்க்கணும், எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும், தலைவரை பார்க்கணுன்னா இந்த சைடு ஒரு கேட்டு இருக்கும். அந்த கேட்டு வந்து பூட்டியே இருக்கும். அந்த கேட்டில் நின்னா அது சீத்ரூ, அதாவது கம்பி இப்படி இருக்கும். ஒரு 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 5 அடிக்கு இருக்கும். நீங்கள் ஆள் நின்னீங்கன்னா எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு இவரோட கேட்லேருந்து பார்த்தா அது தெரியும். இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பால்கனியில் பார்த்தாலும் தெரியும். இந்த சைடு மரம் இருக்கும், மறைச்சிக்கும். வரவங்க சாப்பிடலாம், போகலாம், கட்சிக்காரங்களை பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு போய்க்கலாம். இந்த சைடு கேட்டு தலைவரோட பார்வை இருக்கும், பார்க்கலாம் கொள்ளலாம். இப்படி இருந்துச்சு ராமாபுரம் தோட்டம். கோடம்பாக்கம் வீடு வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது, ஏன்னா சின்னது. அதில் அவ்வளோ மூவ்மெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க. அது போய் சிட்டியில் இருக்கும்போது ரெஸ்ட் எடுப்பார், கொள்வார். அது நேரம் தோட்டம் தான் அவர். அப்போ அதை பார்த்துட்டு அது வந்து அப்படியெல்லாம் பார்த்துட்டு அதேமாதிரி அதிமுக கட்சி ஆஃபீஸ் போனீங்கன்னாலும் கதவு போட்டு மூடி இருக்காது. எப்போ போனாலும் கதவு திறந்து தான் இருக்கும். சரி, இன்றைக்கி தான் வந்து அது 3வது கட்சியாக போச்சு, தோற்று போச்சு, கூட்டம் இல்லை, சேரலை. ஜெயலலிதா காலத்துலேயும் பூட்டியெல்லாம் வைக்கல, கட்சி கதவு திறந்து தான் இருக்கும். அண்ணா அறிவாலயம் ஆட்சி இப்போ தான் போச்சு. ஆட்சிக்கு முன்னாடியே சரி, ஆட்சிக்கு இருக்கும்போதும் சரி, இல்லை இப்போ ஆட்சி போனதுக்கு பிறகும் சரி, கதவெல்லாம் மூடி இருக்காது. செக்யூரிட்டி நின்று என்னங்கன்னுவான், என்ன அப்படின்வாங்க. தலைவராக பார்க்க போகிறேன், ஏன் தெரியாதா என்ன அப்படின்வாங்க. யாருனே உண்மையிலே தெரியாது. இருந்தாலும் நான் திமுககாரன் தொண்டை, என்ன நிறுத்தத்துக்கு நீ யார்? இந்த தோரணம், அந்த உரிமை அறிவாலயத்தில் பார்க்கலாம். இந்த காவல் அதிகாரிகள்லாம் வந்து இந்த தேர்தல் எலெக்ஷன் திமுக ஜெயிக்கிற மாதிரி ஓட்டு வரும்போது இந்த போலீஸெல்லாம் வந்து வருவாங்க. அப்படி இந்த வேனத்துன்னு அறிவாலயத்துக்குள்ளே எங்கே வர, உள்ளெல்லாம் வரக்கூடாது, நீ காவல்துறை என்ன நான் பண்ணேங்க, இப்போ எதுக்கு வந்தீங்க, போ. 2 தேர்தலை நான் பார்த்துருக்கேன். ஒரு தேர்தலில் அது லைவ்லேயே வந்துச்சு. ஒரு தேர்தலில் எங்கள் கட்சி ஜெயிச்சிச்சு. இந்த இப்போ காவல்துறை பாதுகாப்பு, நாங்கள் தான் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு. வராத, நேற்று வர நான் மதிக்கல, சட்டம் ஒழுங்கு காவல்துறைன்ட்டு நீ ஆளுகின்ற அரசுக்கு தானே இருந்தேன், நான் எதிர்கட்சி தானே, என்ன எதிரியாக தானே பார்த்தேன், இப்போ எதுக்கு வர? 4-5 தொண்டர்கள் கேட்பாங்கங்க திமுகவில். அப்படியெல்லாம் தொண்டர்களை வச்சு இந்த கட்சி. எடுத்துக்காட்டு விஜயகாந்த், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கதவு திறந்துதான் இருக்கும். லக்கு திடீர்னு பார்த்தாருன்னா சிரிப்பார், டாட்டா காட்டுவார், ஏதோ கூப்பிடுவார், கையில் இருக்கிறது ஏதோ குத்து விடு, என்ன ஏதோ பிரச்சனை, காசு கொடுத்தா ஓரளவுக்கு அது பிரச்சனை கம்மியாகும். இப்படி பார்ப்பார். யாரோ ஒருத்தர் எம்எல்ஏ இல்லை மாவட்ட காசு, அவர் ஒரு கும்பிடு வைப்பார். அந்த தொண்டை பெரிய கும்பிடா சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டார், இவர் ஒரு கும்பிடா வைப்பார் விஜயகாந்த். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கட்சி தலைவர் இப்படி இருக்கிறாரு, தொண்டனோட நம்பிக்கை எப்படி பூர்த்தி செய்கிறாரு. அந்த தொண்டனுக்கும் விஜயகாந்துக்கும் எதிரில் இருக்கிற தொண்டனுக்கும் இருக்கிற அந்த பந்தம். முதலமைச்சர் கூட ஆகலை, ஆனால் கிங்கு குணத்தில் விஜயகாந்த் அவர். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்கள் அங்கே பாலன் இல்லம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சிபிஐ ஆஃபீஸ் டி நகர், இல்லை நம்ம சிபிஎம் ஆஃபீஸ் நீங்கள் பெரம்பூர் போகிற வழியில் போனாலும் போனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சவுந்தரராஜன் உட்காந்துருப்பார். பெரிய தலைவர் தான் தொழில் இதில் ஏஐடியூசியில். போனோன்னா வாங்க தோழர், வணக்கம் தோழர், சாதாரணமாக பேசுவாங்க, பழகுவாங்க. அதே மாதிரி இவர் வீரபாண்டி, நான் மாநில தலைவர், மாநில செயலாளர், அதனால் எனக்கு வந்து பெரிய சோஃபா, நான் இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காரதால, எல்லாருக்கும் அதே சேர் தான், பிளாஸ்டிக் சேர் தான், எல்லாம் ஒன்று. உனக்கு வந்து சேவை செய்யறதுக்கு ஒரு பதவி கொடுத்துக்குறாங்க, எனக்கும் பதவி கொடுத்துக்குறாங்க. இன்னொரு உண்மையை சொல்லிட்டா,
தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள விட ஊழியருக்கு சம்டைம்ஸ் சம்பளம் கூட இருக்கும் அந்த கட்சியில். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 18,000 16,000 சம்பளம்னா சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு 200 300 கூட இருக்கும். அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் 250 சந்தா கட்டணும். யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். ஆனால் யாருமே போக முடியாத இந்த கதவு மூடுறது, இந்த சினிமா தேட்டர் மாதிரியே 4 மணி ஷோ டிக்கெட்டுக்குதா, நீ ஏன் 3 மணிக்கெலாம் வந்த, போய் 3:50 வா, இந்த ஷோ விட்டவனை தான் கதவு திறப்பேன். 7 மணி ஷோக்காரனா உனக்குன்னா 5 மணிக்கு வேலை, போய் 7 மணிக்கு வா. அப்போ அந்த சினிமா தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கதவு மூடுவாங்க. அப்புறம் ஷோ திறக்கும் போது திருப்பி திறந்து விடுவாங்க, திருப்பி மூடிடுவாங்க. இதே தான் அங்கே பனையூரில் நடக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள். இதான் இப்போ நான் எல்லா கட்சி ஆஃபீஸும் பேசிட்டேனா, இப்போ அந்த கட்சி ஆஃபீஸ் பேசிட்டேனா, அப்போ மக்கள் நேயர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பனையூர் எப்படி நடக்குது, மற்ற கட்சி அலுவலகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஒரு கமெண்ட் ஒன்று படிச்சிருந்தேன் சார். இவ்வளோ நாள் இளைஞர்கள் தற்கூரிகள் அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். விஜய் மோகத்தில் போயிட்டாங்க அப்படின்னு. இந்த தலைவர்கள் மோகம் ஒரு 4 பேர் சொல்கிறேன் சார். ஒன்று வந்து இந்த சி மகேந்திரன், விஜய் கிட்ட அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. தாவைக்காவிலிருந்து கம்யூனிஸ்டாக செயல்படுவேங்கிறாரு. வைகோ இருப்பு கொள்ளலை, போகிறாரு பேசுகிறாரு வராரு, போகிறாரு பேசுகிறாரு வராரு. சண்முகம் அவர் என்னங்கிறாரு, 40 நாள் ஆச்சு இன்னும் இந்த அரசை பற்றி விமர்சிக்காமல் இன்னும் திமுக அதிமுக ஆட்சிங்கிறாரு. தொல் திருமாவளவன் டெல்லியில் விஜய் ஒரு பெரிய சக்தியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அந்த தலைவர் மேலே விஜய் மேலே இப்படி ஒரு மோகம் கொண்டு இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி விஜய் ரசிகர்கள் அந்த வார்த்தையில் சொல்கிறாங்கன்றாங்க. நான் அந்த வார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு நான் தவிர்க்கிறது, நான் பயன்படுத்துறதே கிடையாது. ரொம்ப தேவை நான் ஒண்டி தான் சொல்கிறது. ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு அந்த முத்திரையை கொடுத்து அவங்க அப்படியே மாறணுன்றது நம்மளோட நோக்கம் கிடையாது. அவங்களும் அரசியல் படுத்தப்படணும், அவங்களும் அவங்க கட்சியிலே ஒரு தப்பு நடக்குனாலும் கேள்வி கேட்டு அந்த கட்சியை ஒழுங்கு செஞ்சு இந்த கட்சி நல்லா இருக்குன்னா ரைட்டு. அதனால் அந்த தொண்டர்கள் வந்து அவங்கள அந்த மாதிரி சொல்கிறதுன்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்போது தலைவர்கள் அதாவது என்ன வேணால் பேசுவேன், என்ன வேணால் பிரச்சாரம் பண்ணுவேன், ஒரு வாரம் கழிச்சு நிலையை மாற்றிக்கிட்டு நான் வந்து இதுதான் கரெக்டு, இதுதான் அரசியல், நான் ஒரு கதை சொல்லுவேன், நான் உருட்டுவேன். அந்த உருட்டை எல்லாரும் ஏற்றுக்கணும். ஃபஸ்ட்டு யார் ஏற்றுக்கணும்னா என் கூட இருக்கிறவங்களாம் ஏற்றுக்கணும், என் கட்சியில் இருக்கவங்களாம் ஏற்றுக்கணும், என் தொண்டர்கள் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் யார் ஏற்றுக்கணும்னா பத்திரிகையாளர் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறமா யார் ஏற்றுக்கணும்னா பொதுமக்கள் ஏற்றுக்கணும். அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இது கொஞ்சம் நல்லா இல்லை. இது இப்போது ஒரு பேச்சு ஒரு சொல்லுன்னா அதில் சுத்தமாக இருக்கணும், அதை காப்பாற்றணும். அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இவரை சொன்னீங்க, ஐயா மகேந்திரன். கம்யூனிஸ்டாக இருக்கிறதுன்றது அது வந்து ஒரு வாழ்வியல், அது வந்து சேவை செய்கிறது. சேவை வந்து நீங்கள் வீட்லேயே உட்காந்து கம்யூனிஸ்டாக இருந்தால் செய்யலாம். பனையூரில் போய் கூட்டத்தோட போயிட்டு தள்ளுமுள்ளு ஒரு தலைவர் கூட பார்க்க முடியல உங்களால். நீங்கள் பெரிய தலைவர்னு எனக்கு தெரியும், உள்ளவங்களுக்கு தெரியுமா? ஒரு சால்வை ஒரு 30-40 வருஷ கம்யூனிஸ்ட் தலைவருக்கு ஒரு கட்சி தலைவர் சால்வை போட்டு வரவேற்கணுன்ற அந்த மாண்பு இல்லை, சுயமரியாதைன்னா என்னென்னு தெரில. உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் கேஸு கிடையாது, ஊழல் பண்ணல, மகேந்திரன் சொத்துக்கு ஆசைப்படல, அப்படி ஒருத்தர் எங்கள் கட்சியில் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சால்வை போட்டு ஒரு விஜய் சார் ஒரு ஃபோட்டோ வெளியிடலை. நீங்கள் வந்து நான் போய் அங்கேருந்து சேவை செய்ய போகிறேன்னு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அதை மிஞ்சிய அரசியல் நீங்கள் பண்ண போகிற அந்த சேவை வந்து எங்கே இருந்தாலும் பண்ணலாம். சேவை பண்ணவர் தான் இல்லைண்டா. ஸோ அவர் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து அடுத்து அண்ணன் திருமாவளவன் சார் சொன்னீங்க, டெல்லி வந்து பெரிய சக்தியாக பார்க்குது. கரெக்டு, அவர் டெல்லி பெரிய சக்தியாக பார்க்குறதுனால தான் அவர் சிபிஐ வழக்கை வந்து எனக்கு சிபிஐயில் வழக்கு போடுங்க, நான் டெல்லி கூட தான் பழகணும், நான் டெல்லி கூட தான் பேசணும் அப்படின்றது அவர் ஆசை இருந்தது. அதுதான் டெல்லி வந்து எப்பயுமே இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்து டெல்லி எதிர்த்து பேசலையோ, டெல்லிக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்க டெல்லி எப்பயுமே பெருசாக தான் பார்க்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை டெல்லி பெருசாக பார்த்துச்சு, மோடியா லேடியான்னு கேட்டப்போ இல்லையே. டெல்லிக்கு இணக்கமாக இருக்கணும். இல்லை ஸ்டாலின் அவர்களே டெல்லி பெருசாக பார்த்துச்சா? டெல்லிக்கு இணக்கமாக இருக்கிறதுக்கு அவர் கரெக்டாக இருப்பார், அதை தான் அவர் திரும்ப சொல்கிறார். அதனால் இவரெல்லாம் எப்படின்னா இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாறுற தன்மை வார்த்தைகள், அதனால் அது கரெக்டாக தான் சொல்கிறாரு திரும்ப சார். அடுத்தது வந்துட்டு நீங்கள் இவர் பார்க்கணும், அண்ணன் ஐயா வைகோ போகிறாரு வராரு இருக்கின்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா முழுசாக நெஞ்சாச்சு, இதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு, ஆதரவுன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருங்க. இல்லை என்ன பண்ண முடியுமோ அடுத்த வேலையை பண்ண வேண்டியதானே. நாங்கள் 27ஆம் தேதி சொல்கிறோம். ஏன் நீங்கள் உங்களுக்கு நிஜமாக தெரியாது உங்கள் மனசில் என்ன இருக்குது, உங்கள் ஆசை என்னன்னு. இல்லை நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, உங்கள் தொண்டர்கள்லாம் அப்படியே எதிர்த்துருவாங்க. எதிர்த்த மல்லை சக்தியாக வெளில போயாச்சு. ஒரு சில ஐ திங்க் வேறு யார் இருந்தாங்க அந்த கட்சியில் இருந்து வெளில, பல்லம் பஷீரா நினைக்கிறேன், அவர் அந்த கட்சி தான் இருந்தாருங்களே. ஐயா
அதெல்லாம் வெளில போயாச்சு. இனிமேல் யார் எது ஏற்போர் ஆமாம் எங்கே எதிர்ப்போரே இல்லை, மதிமுக நிர்வாகம் இதை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு போயிட்டு பூங்கொத்தை கொடுக்க வேண்டியதானே. அப்புறம் ஏதோ டெல்லியில் ஏதோ ஒரு அவருக்கு பதவி கொடுக்க மாதிரி என்ன பேசுகிறாங்க. பதவிப்படுத்துகிற பாடு. கலைஞரின் கையை பற்றி கொண்டு கேட்டார் ஸ்டாலின் அவர்களை, பார்த்துக்க. சத்தியம் செய்தேன். அது என்ன சத்தியம்? பொய் சத்தியமா இல்லை உண்மை சத்தியமா? அது எப்படி எடுத்துக்கிறது சத்தியத்தை? நான் சொல்லலை, நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து நண்பர்கள் வந்து கோச்சிக்கிறாங்க என்கிட்ட, என்ன கோட்டி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ஐயா நான் மாறலை, ஏன் சொல்லு மாறலை, என் அரசியல் பார்வை மாறலை. அன்றைக்கும் யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கும் கேட்குறேன், நாளைக்கும் நான் இப்படி கேட்கணும், இப்படி மாறாமல் இருக்கணும். நான் இயற்கையை வேண்டிக்கிறேன். என் நிலைமை எனக்கு, நான்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பத்திரிகைக்காரன். என்கிட்ட இருக்கிறதே அந்த சொல்லாடலில் இருக்கிற அந்த ஒரு நேர்மையோ இல்லை ஒரு ஒரு இவன் வந்து ஒரு ஒரு பொதுவாக பேசுவான்றது தான். அதை கூட எழுந்துட்டா அப்புறம் வேறு என்ன இருக்குது என்கிட்ட? எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வெறும் அந்த ஒரு கோட்பாடு. அதை கூட சமரசம் பண்ணிட்டு, இல்லை எங்கள் தலைவர் இப்படி சொன்னார், எங்கள் தலைவர் முட்டு கொடுக்குறதுக்கு அதான் காரணம், எங்கள் தலைவர் வந்து பழகிட்டார், எங்கள் தலைவர் பழக போகிறார். உங்கள் தலைவர் பழகிட்டு எக்கிட்டு போட்டோம், நமக்கு என்ன போச்சு? பத்திரிகையாளர் சந்திக்காத இதே வைகோ அவர்கள் திமுக இடத்துல இருந்துக்கிட்டு இப்போ இன்னும் ஒரு 10 சீட்டு கூட திமுக விட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிறாருன்னா, மைக்கை பிடிச்சி பத்திரிகையாளர்கள் கண்டு ஓடக்கூடிய ஒரு ஒரு முதலமைச்சர் இருப்பாயாரனா அவருக்கு பேர் ஜோசப் விஜய் என்றால் அதை இந்த மதிமுக வைகோ ஒரு நாளும் விட மாட்டேன், சூழிரைப்பேன். இது என்ன சர்வாதிகாரம்? பயந்து ஓடுற நீ முதலமைச்சரா அப்படின்னு கேட்டிருப்பார்ல. அவரு எப்படி இருக்கும்? டைகர் பார்லிமெண்ட்ல ஐயாவுக்கு பேர். இப்போ இதுக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, ஒருவேளை மதிமுக வருதுன்னா அது சரி இல்லையே அப்படின்னு. அண்ணன் சரி இல்லை தான், யார் சரின்னது? நீங்கள் கேட்ட கேள்வி இன்றைக்கி வைகோ அவர்களை சம்மந்தமாக கேட்கலாம். அண்ணன் நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட கேட்டால் அவர் புட்டு வைப்பார். ஆனால் அவரு கரெக்டாக இருக்கும். தாவேக்காவும் ஆச்சு, மதிமுக கதை சொல்கிறதுக்கும் ஆச்சு, கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அது முடிஞ்சிச்சுங்களா? அடுத்து வந்து யார் சொன்னீங்க? ஐயா சண்முகம். அவர் போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரர், தனி மனித வாழ்க்கை, கை சுத்தமான அரசியல்வாதி. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்க கூட சேர்ந்துருவோம் இல்லையா? அதனால் அந்த பொறுமை வந்துச்சு, அமைதியாக. எதுக்கு நம்ம பதில் சொல்லின்னு, அதான் சப்போர்ட் பண்ணிட்டோமே, 40 நாள் தானே ஆச்சு, இன்னும் 80 நாள் ஆகட்டும். அப்புறம் அங்கே என்னப்பா விவசாயி போராட்டமா, கரண்ட்டு கட்டா, தூய்மை பணியாளருக்கு வேலை கிடைக்கலையா, சரி இன்னும் ஒரு 40 நாள் ஆகட்டும். இப்போ தான் வந்திருக்குறாங்க. அப்புறம் திருப்பி வேறு ஏதோ ஒரு பிரச்சனை புதுசாக வருது, சாம்சங் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லைப்பா 1 வருஷம்தான் ஆகுது, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போராட்டம் பண்ணிவிடுங்கப்பா, கேஸெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி கூட எஸ்எஃப்ஐ போராட்டம், நீட் தேர்வு ரத்து. அந்த குழந்தைங்களுக்கு ஒன்று எஸ்எஃப்ஐயில் ஒன்று நான் தலையெழுத்தா? அவங்களாம் ஏதுறாங்க தேர்வு எல்லாம்? அவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்களா? எஸ்எஃப்ஐ பின்னாடியும் டைஃபி பின்னாடியும் இளைய சமுதாயம் போகாமல் இந்த மாதிரி போகுது. எப்படி வளர போகுது? என்ன சிந்தனையை எடுத்து வைக்கிறீங்க? ஐயா சண்முகம் லிஸ்ட்டில் ஒரு ஆள் நீங்கள் மறந்துட்டீங்க. ஐயுஎம்எல். கரெக்டாக வந்து பாசாபாய் தான் முக்கியம். கேள்வியாக வச்சிருந்தேன். தனி கேள்வி. 60 ஆண்டு காலம் திமுக கூட்டணி முறிந்தது, வெளியே வந்துட்டோம், தாவேக்காவை நாங்கள் ஆதரிக்கிறோம், கூட்டணிக்கு என்ன பேர் வச்சாலும் நாங்கள் ஏற்றுக்கோம். கூட்டணிக்கு எதாவது சோஃபான்னு வச்சுக்கோங்க. அதான் கேள்வி கேட்டாங்க, நான் சோஃபாவெல்லாம் பார்க்கலன்னாருல. இப்போ சோஃபா தானே ஃபேமஸ், அந்த வார்த்தை தானே எல்லா இடத்துலையும் போகுது. பத்திரிகையாளர்லாம் அதானே கேட்குறாங்க, நாங்கள் சோஃபா வந்து சும்மா வாடகைக்கு தான் எடுத்து போட்டோம், நாங்கள் எந்த சோஃபாவும் பார்க்குறோன்னா சோஃபான்னு வச்சுக்கோங்க. கூட்டணிக்கு பேர் என்ன கெட்டு போச்சு? நல்லா இருக்குல்ல, புதுசாக ரைமிங்காக இருக்குல்ல, சின்னதாக 4 வார்த்தை சொல்கிறதுக்கும் மறக்காது, கரெக்டாக இருக்கும். புஷ்பா மாடல்னால் கூட அது படம் ப்ரொமோஷன் மாதிரி ஆகிடும். சோஃபா அப்படின்னா எந்த கம்பெனிலாம் எல்லாமே வெறும் சோஃபா அப்படின்ட்டு அதில் ஐயா கோவம் வேறப்பட்டாங்க. ஐயா நம்மளோட கட்சிக்கு இணக்கமானவர் கண்ணியமிகு காகிதம் இல்லது, வாயா போயா அப்படின்னு உங்கள் வயசுக்கு நீங்கள் ப்ரோக் பண்ணுவாங்க தாங்க பத்திரிகையாளர்கள். அப்படி தான். இப்போ நாளைக்கு போய் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் நிறுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பத்திரிகையாளர்லாம் என்னால் பச்சாதாமே பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க என்னையுமே வச்சு செய்வாங்க, ஊரை வச்சு போடுவாங்க. அதாவது அது தொழில் போட்டியாக இருக்கும், இல்லை அவங்க வேறு சித்தாந்தத்தில் இருப்பாங்க, இல்லை என்னோடய வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை என் முகம் பிடிக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒன்றுத்துக்கு என்னை திட்டுவாங்க. நானே பர்சனலாக பாதிக்கப்பட்டுக்கிறேன் நம்மளோட நண்பர்களால். நம்ம இனம்தான், ஆனால் அது தன்மை அப்படி. அந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வசதியான ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது அவங்களும் வசதியாக கேட்டுட்டு வந்து நல்ல பிரியாணி சாப்பிட்டு சோடா குடிச்சிட்டு ஜிஞ்சர் பீடா போட்டு போகிறதுக்கு என்ன அது? அந்த திருமணமா அது? பத்திரிகையாளர் சந்திப்பு அதை கேள்வி 4 பேர் கேட்க தான் செய்வாங்க. என்ன ஐயா நேற்று இன்று நாளை சொன்னீங்க,
ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டக்காரராக பார்க்குறீங்க, பாசிச பாஜகவை வீழ்த்த வந்த ஒரு ரட்சகராக பார்த்தீங்க. இப்போ என்ன சரியாக உங்களுக்கு தொலைநோக்கு பார்வையில் அவர் சரியாக தெரியலையா, இல்லை மறைஞ்சிட்டாரா, உதயசூரியன் கண்ணுக்கே தெரியலையா அப்படின்லாம் கேட்பாங்க தானே. அது வந்து கோவப்பட்டு டென்ஷனாக என்ன நீங்கள் எடுக்கிற நிலைப்பாடுக்கு இவ்வளோண்டு கேள்வி கேட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க. பாலியல் சீண்டல் நடந்துக்கிட்டு அங்கங்கே பிரச்சனையாக இருக்குது, ஒரு வார்த்தை ஒரு கண்டனம் சொல்லலை. விவசாயிகளுக்கு வந்து தண்ணி கிடைக்கல, கடைமடையில் வாணியம்பாடியில் எல்லாம் விவசாயியே இல்லையா, பாப்பநாசத்தில் விவசாயியே இல்லையா, அங்கெல்லாம் எல்லாம் மிஷின் ஓட்டு போட்டுச்சா உங்களுக்கு? விவசாயிக்காக ஒரு வார்த்தை ஒரு குரல் ஒரு கட்சி ஒன்று இருக்கிறதே இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வருது. தாவேக்கால 2 எம்எல்ஏ ஜெயிச்சதுனால, இல்லை போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியை தோற்று போயிருந்தீங்கன்னா, இல்லை மனசாட்சியோடு சொல்லுங்கள், ₹1 திமுக காரங்க செலவு பண்ணல உங்களோட வெற்றிக்கு பின்னாடின்னு சொல்லுங்கள். இல்லை அல்லாஹ் மேலே சொல்லுங்கள், இல்லை குரான் மேலே சொல்வீங்களா? நேர்மையாக பேசுகிறீங்க. நீங்கள் சோப்பாலாம் நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் சொல்லலை. உங்கள் கட்சிக்கு ஐயா காதர் மைதீன் வந்து கண்ணியமான மனிதர், பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார், அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். அலுவலகம் பார்த்தீங்கன்னா இன்னமும் சந்தில் தான் இருக்குது, நான் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. உங்கள் கட்சி வேட்பாளருக்கு திமுக காரன் ₹1 செலவு பண்ணல, உங்களால் வந்து அது சத்தியமான ஒரு வார்த்தையாக நீங்கள் சொல்ல முடியுமா? நம்மலாம் வணங்கக்கூடிய நம்ம நம்பக்கூடிய நபிகள் மீது, ஏன்னா நீங்கள் தான் இன்றைக்கி கடமை பற்றிலாம் பேசுனீங்க, மத ரீதியாக பேசினது நீங்கள். இன்றைக்கி ஒரு கடமை இருக்குது, ஒரு இஸ்லாமியர்னா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். நான் அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். அதாவது ஒரு சில மதங்களில் ஒரு சில சிறப்பு இருக்கும். இஸ்லாத்தில் தான் வந்து சக மனிதர்களை நம்பிக்கை துரோகமோ ஏமாத்தனா நபிகள் வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. நீங்களாம் திருக்குரான் படிக்கிறீங்க, நீங்களாம் அடிக்கடி வந்து நமாஸ் பண்ணுறீங்க, துவா செய்கிறீங்க. இந்த அரசியல் என்ன அரசியல்ன்றது நான் உங்களுக்கே விட்டுடுறேன், அதுக்குள்ளே போகலை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.